ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் டைரக்டா டிஎம் பண்ணியிருந்தாங்க. என்னோட பட்ஜெட்ல எப்படி ஆட் கேம்பெயின் செலக்ட் பண்றது, எப்படி ஆட் செட் பிளஸ் ஆட்ஸை வந்து பிக்ஸ் பண்றது, இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லிட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வீடியோல லோ பட்ஜெட்ல ஒரு கேம்பெயின் நீங்க ட்ரை பண்ண போறதா இருந்தா எப்படி கேம்பெயினை செலக்ட் பண்ணணும், எப்படி ஆட் செட் பிளஸ் ஆட்ஸை பிக்ஸ் பண்ணணும், அதை பத்தி இந்த வீடியோ கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண போறோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிச்சு ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க உங்க பிசினஸ்க்காக Facebookல ஆட்ஸ் ரன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பட்ஜெட் வச்சு ட்ரை பண்ணுவீங்க. பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாதிரி பட்ஜெட் வச்சு ட்ரை பண்ணலாம், உங்க டீம் ஒரு மாதிரி பட்ஜெட் வச்சு ட்ரை பண்ணலாம், இல்ல உங்க ஏஜென்ட்ஸ் வச்சு பட்ஜெட் வச்சு ட்ரை பண்ணலாம். நான் பார்த்தா என்னோட கிளையண்ட்டுக்கு பார்த்தா மினிமம் டெய்லி பட்ஜெட் பார்த்தா 1000 இருந்து 5000 வரை ஸ்பெண்ட் பண்ணுவேன். டிபெண்ட்ஸ் அப்பான் கேம்பெயின். பிகாஸ் என்னோட கிளைண்ட்ஸ் பார்த்தா மினிமம் ஒரு 10 to 15 இயர்ஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அதனால நான் மினிமம் டெய்லி பட்ஜெட் 1000 இருந்து 5000 வரை நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா கேட்டா கண்டிப்பா எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட மினிமம் பட்ஜெட் ஒரு 500 தான் இருக்கு, இதுக்கு நான் எப்படி கேம்பெயின் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்கிட்ட டெய்லி பட்ஜெட் 500 ஸ்பெண்ட் பண்ண முடியும். பிலோ 500 ஸ்பெண்ட் பண்ண என்ன இஷ்யூ வரும் பார்த்தீங்கன்னா உங்களால லீடை கேப்சர் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம உங்களோட ஆட் ரன் பண்றதுக்கு மினிமம் ஒரு 500 மேல வச்சு ரன் பண்ண மட்டும் தான் நிறைய பேருக்கு வைடா ரீச் ஆகும். நீங்க பிலோ 500 அதாவது 200, 250, 300 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா வைடாக ரீச் ஆகுது, உங்களுக்கு லீட்ஸ் வராம போயிடும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதா இருந்தா அபோவ் 500 மேல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட் வரும். இப்போ என்கிட்ட 1000 rupees என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நான் என்ன மாதிரி கேம்பெயின் ட்ரை பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம சேனல் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எல்லாருமே இதை பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜும் பண்ணுங்க, இந்த கேம்பெயினை ட்ரை பண்ண எனக்கு ரிசல்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த 1:3:6 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க கேம்பெயின் ட்ரை பண்ணலாம். அதாவது என்னோட பட்ஜெட் பர் டே 1000 மேல ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இது என்ன மெத்தட்னா அட்வான்ஸ் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் ஒரு பட்ஜெட். இது எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேம்பெயின் 3 ஆட் செட் பிளஸ் 6 ஆட்ஸ் இது மாதிரி ரன் ஆகும். அதாவது 1:3:6 ஒரே ஒரு கேம்பெயின் 3 ஆட் செட் 6 ஆட்ஸ் வச்சு ரன் பண்ணுவாங்க. இல்ல என்னோட பட்ஜெட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிலோ 500 தான், நான் எந்த மாதிரி கேம்பெயின் ட்ரை பண்ணலாம் கேட்டீங்கன்னா நீங்க ட்ரை பண்ண வேண்டிய கேம்பெயின் பாத்தீங்கன்னா 1:1:2 அதாவது ஒரே ஒரு கேம்பெயின் தான் ட்ரை பண்ண போறோம், ஒரே ஒரு ஆட் செட் தான், ஆனா 2 ஆட்ஸ் ட்ரை பண்ண போறோம். இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான கேம்பெயின் ஃபார்முலா. இந்த கேம்பெயின் ஃபார்ம் வச்சு நீங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கு. அது எப்படி உங்களுக்கு சும்மா லைவாவே காட்டுறேன். நீங்க சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ண போறதா இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகாது. பிகாஸ் நீங்க சேல்ஸ் கேம்பெயின் மூவ் பண்ண போறதா நீங்க அபோவ் 5000 மேலயோ இல்ல அபோவ் 800 மேல ஸ்பெண்ட் பண்ண மட்டும் தான் உங்களால சேல்ஸ் கேம்பெயின்ல லீட்ஸ் கேப்சர் பண்ண முடியும். அதர்வைஸ் உங்களால லீட்ஸ் கேப்சர் பண்ண முடியாது. மேக்ஸிமம் நீங்க ஏதாச்சும் மெசேஜ் கேம்பெயினோ லீட்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணா நீங்க டைரக்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் 1:1:2 சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணிடுங்க, மேனுவல் செட்டிங் வச்சுங்க. இப்போ நான் அதை ஜஸ்ட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. கேம்பெயின் ஒரே ஒரு கேம்பெயின் தான் யூஸ் பண்ணணும், ஒரே ஒரு ஆட் செட்ல உங்க டார்கெட் ஆடியன்ஸ் எக்ஸாக்டா உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யாரும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அந்த டார்கெட் ஆடியன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணும். இதுக்கு நாங்க என்னோட கிளைண்ட்ல ஒர்க் பண்ணோம், நான் நிறைய ரிசர்ச் பண்ணுவோம். டார்கெட் ஆடியன்ஸை நாங்க ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 1:3:6 ஃபார்ம்ல வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஆடியன்ஸ் மட்டும் நான் டெடிகேட்டா ரன் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தற்போது உங்களுக்கு யாருமே தெரியல டார்கெட் ஆடியன்ஸா நீங்க ஃபர்ஸ்ட் டைரக்டா இதை ட்ரை பண்ணுங்க. மினிமம் பட்ஜெட் நான் சொன்ன மாதிரி 500 வச்சு ட்ரை பண்ணுங்க. நீங்க அது கீழே வச்சுன்னா உங்களுக்கு லீடு வராம போறது வாய்ப்பு இருக்கும், ஏன்னா ரீச் அந்த அளவு இருக்காது. இப்போ 500 வச்சுட்டோம். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் கரெக்டா நீங்க சுவிட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் மாத்திட்டு உங்களோட டார்கெட் பக்காவா செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு இங்க 2 ஆட்ஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு கேம்பெயின் ஒரு ஆட் செட் 2 ஆட்ஸ் சொன்னேன். அதாவது ஒரு ஆட் இந்த ஆட் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனல்ல பார்த்து எல்லாருக்குமே தெரியுது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் பண்ணிடுங்க. ஒரிஜினல் கேம்பெயின் டூப்ளிகேட். இப்போ நம்ம பண்ணதுனால என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா 1:1:2 அந்த ஃபார்முலா படி ஒர்க் ஆகும். ஒரே ஒரு கேம்பெயின் ஒரே ஒரு ஆட் செட் 2 ஆட். இந்த 2 ஆட்ல எப்படி ட்ரை பண்ணலாம், ஒன்னு போஸ்ட் கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க. அதாவது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என்ன வேல்யூ நீங்க ஷேர் பண்ண போறீங்க, என்ன பெனிஃபிட் தர போறீங்க, அதை கரெக்டா அந்த ஸ்கொயர் ஷேப்ல 1:1 அந்த ஃபார்மேட்ல நீங்க ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி அது மூலமா நீங்க ஆட் ரன் பண்ணுங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா வீடியோஸ் வச்சு ரன் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோஸ் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வீடியோ மேக்ஸிமம் குவாலிட்டியா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்கு நிறைய டூல்ஸ் நம்ம இருக்கு, கேன்வா இருக்கு, இல்ல நீங்களே ஓனா பேசி நீங்க ரன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வேல்யூ இருக்கு. நீங்க வீடியோஸ் ட்ரை பண்ண போறதுன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா மினிமம் 40 செகண்ட்ஸ்க்குள்ள இருந்தா பெட்டரா இருக்கும். 40 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால ஒரு லீடு, அதாவது உங்க கஸ்டமர் தேவையான
வேல்யூ கொடுக்க முடியும்னா கண்டிப்பா அந்த ஆட் ரன் பண்ணா பெட்டர் ரிசல்ட் தரும். ஸோ ஒன்னு வந்து போஸ்ட் கேம்பெயின், இன்னொன்று வந்து வீடியோ கேம்பெயின். இதை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் கைஸ். இப்போ ரீசெண்டா இப்போ இது மாதிரி ரன் பண்ணா என்னால பட்ஜெட் ரெடியூஸ் பண்ண முடியும், கண்டிப்பா ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க மினிமம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 500 வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்றீங்க, இல்ல புதுசா ஒரு லான்ச்சுக்காக ட்ரை பண்றீங்க, இல்ல புதுசா ஒரு கேம்பெயின் ட்ரை பண்ணா இந்த கேம்பெயின் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அபோவ் 500 வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறமா என்னால ரெடியூஸ் பண்ண முடியும் கேட்டா கண்டிப்பா உங்களால ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு லைவாவே காட்டுறேன். ஆக்சுவலா வந்து பார்த்தா என்னோட கிளைண்ட் இப்போ நான் ரீசெண்டா ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தா மினிமம் ஒரு நான் 1 இயர் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு லைவா ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இன்னைக்கு இந்த கேம்பெயின் ரன் பண்ணி டுடே டேட் தான் போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த கேம்பெயின் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேம்பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டெய்லி பட்ஜெட் 350. நான் உங்ககிட்ட 500 சொல்லலாம், ஆனா நான் 350 370 ரன் பண்ணிருக்கேன். நான் இது என்ன கேம்பெயின், இது ஒரு இன்ஸ்டாகிராம் கேம்பெயின். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து நாங்க ஆல்ரெடி அங்க ஆட்டோமேஷன் செட் பண்ணிட்டோம். ஸோ மெசேஜ் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா அங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ யாராச்சும் மெசேஜ் பண்ணா உங்களோட நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணனால ஸோ இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன் யூஸ் பண்றதால நான் மெசேஜ் கேம்பெயின் ட்ரை பண்றோம். ஸோ இப்போ வந்து மினிமம் பட்ஜெட் 350 370 வச்சு ரன் பண்ணிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு என்ன ஃபார்ம்ல சொன்னா 1:1:2 சொல்லிட்டு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 1:1:2 வந்து ஒரே ஒரு கேம்பெயின் மட்டும் ட்ரை பண்ணிருக்கேன். அந்த கேம்பெயினோட பட்ஜெட் வந்து 370. ஸோ ஒரே ஒரு கேம்பெயின் 1:1:1 அந்த கேம்பெயினோட பட்ஜெட் வந்து 350. இப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இன்னைக்கு லீட் வந்து எவ்வளவு வந்திருக்கு பார்த்தா 11 லீட்ஸ் வந்திருக்கு, இல்ல 6 லீட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து மெசேஜ் சொல்றேன். ஸோ 11 கான்வர்சேஷன் பில்ட் ஆயிருக்கு, இங்க 6 கான்வர்சேஷன் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1:1:2 ஃபார்ம்ல அதை ட்ரை பண்ணும்போது எனக்கு 2 ஆட் இருக்கும். ஸோ 2 ஆட் இருக்கும். நான் 1 செகண்ட் நான் 2 ஆட் செலக்ட் பண்ணிருக்கேன், அதை மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன 1:1:2 அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு 2 ஆட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ 2 ஆட்ஸ்ல எனக்கு பார்த்தா ஒன்னு வந்து 8 லீடு கொடுத்துருக்கு, ஒன்னு 3 லீடு கொடுத்துருக்கு. இதுதான் கைஸ் நான் சொன்னேன் 1:1:2 இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஆடுமே பெர்ஃபார்ம் பண்ணும். அதுல பெஸ்டான ஆடுக்கு அதிகமா ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இங்க வந்து பார்த்தா நம்ம ஸ்பெண்ட் பண்ண 8 லீட்ஸ் வந்திருக்கு. இந்த 8 லீட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க தான் அதிகமா ஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஏன்னா இங்க இந்த ஆடு இந்த கேம்பெயினோட இந்த கேம்பெயின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால தான் சொன்ன ஒரு போஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணுங்க, ஒரு வீடியோ ஒன்று ட்ரை பண்ணுங்க சொல்லி. இங்க பார்த்தா 277 ஸ்பெண்ட் ஆயிருக்கு, இங்க வெறும் 1 or 2 தான் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. பட் ஆனா நமக்கு 11 லீட்ஸ் வந்திருக்கு. இன்னொரு கேம்பெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதே 350 ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஒரே கேம்பெயின் தான், ஒரே கேம்பெயின், ஒரே ஆட்ஸ், ஒரே ஆட்ஸ். பட் இங்க வந்து எனக்கு வெறும் 6 லீட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் டிஃபர் ஆகும். இது வந்து எக்ஸாக்டா உங்களால ஃபர்ஸ்டே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கேட்டா கண்டிப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். நீங்க நிறைய கேம்பெயின் ட்ரை பண்ணும். ஸோ நான் இந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும் கிட்டத்தட்ட மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 50+ கேம்பெயின் ட்ரை பண்ணிருப்போம். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி நானும் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். லீட் கேம்பெயின் ட்ரை பண்ணிருப்பேன், சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணிருப்பேன், இன்ஸ்டாகிராம் கேம்பெயின் ட்ரை பண்ணிருப்பேன், என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ட்ரை பண்ணிருப்பேன். ஸோ எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி இன்னைக்கு வந்து இவங்களோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து 350 தான். இது எப்படி என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், நான் ரெகுலரா ஆட் ரன் பண்ணி ஸ்கேல் பண்ணதுனால இந்த இது ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேம்பெயின் ட்ரை பண்ண போனா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் நீங்க அதிக பட்ஜெட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. 500 அபோவ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் லீட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு உங்களோட ரீச் வந்து அதிகமாக உங்களுக்கு லீட்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் நீங்க ஸ்கேல் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணினா உங்களோட பட்ஜெட் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெயின். உங்களோட டார்கெட் ஆட்ஸ் மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதும் கைஸ், உங்களோட பட்ஜெட் ஈஸியா ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் எல்லாருமே என்கிட்ட கேட்ட முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ பட்ஜெட் வச்சு எவ்வளவு பட்ஜெட் வச்சு என்ன மாதிரி கேம்பெயின் ட்ரை பண்ணும். ஸோ அதுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து காமனா எல்லாரும் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, ஸோ நான் நிறைய ஆட்ஸ் பாக்குறேன், பட்ஜெட்டோட காஸ்ட் வந்து 2 ரூபாய் லீட் ஜென்ரேட் பண்றாங்க, 5 ரூபாய் லீட் ஜென்ரேட் பண்றாங்க, 11 ரூபாய் லீட் ஜென்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எல்லா பிசினஸ்க்கும் பொருந்துமா கேட்டா கண்டிப்பா பொருந்தாது. ஸோ ஒவ்வொரு பிசினஸ்க்கு வந்து லீட்ஸோட காஸ்ட் வந்து மாறும். ஸோ நீங்க ரியல் எஸ்டேட்டுக்கு போயிட்டு நீங்க 2 ரூபாய் லீட் ஜென்ரேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆவரேஜா வந்து மினிமம் 50 to 100 rupees ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் ஒரு லீட்ஸ்க்கு. ஸோ இது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் மாறும். ஸோ யாரோ ஒருத்தர் ஆட்ஸ் ரன் பண்றாங்க அப்படின்னா ஸோ அது அவங்க ரன் பண்ண அந்த பிசினஸ் இண்டஸ்ட்ரி வேற மாதிரி இருக்கும், உங்களோட பிசினஸ் இண்டஸ்ட்ரி வேற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே சூட் ஆகும் கேட்டா கண்டிப்பா எல்லாருக்கும் சூட் ஆகாது. ஸோ வந்து ஒவ்வொரு பிசினஸ்க்கும் லீட்ஸோட காஸ்ட் வந்து மாறும். ஸோ அது வந்து நீங்க கரெக்டா நிறைய கேம்பெயின் ட்ரை பண்ணாதான் உங்களுக்கே புரியும். ஸோ அது நீங்க போக போக நீங்க நிறைய கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே அதை தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் ஆனா நீங்க வந்து ஒரு கேம்பெயின் நீங்க உங்க பிசினஸ் ஆட் கேம்பெயின் ட்ரை பண்ணா நெக்ஸ்ட் மந்த் அதை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மந்த் நீங்க ஒரு காஸ்ட் பர் லீடு வந்து 50 rupees தான். நெக்ஸ்ட் மந்த் அதை வந்து எப்படி 40 rupees 30 rupees கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாம டெய்லி 50 rupees ஸ்பெண்ட் பண்ணா நீங்க எதுவுமே பண்ணல, அப்போ உங்க ஆட் வந்து வேஸ்ட் தான். ஸோ நீங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து பார்த்தா மாசம் காசு போயிட்டு இருக்கும், லீடு காஸ்ட் போயிட்டு இருக்கும். அதை எப்படி ஸ்கேல் பண்றதோ அதையும் நீங்க கத்துக்கணும். ஸோ இது எல்லாமே டீப்பா லேர்ன் பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த மாதிரி அதாவது பட்ஜெட் ஆப்டிமைஸ் பண்ண முடியும், கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், கரெக்டான கேம்பெயினை ட்ரை பண்ண முடியும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஓரளவு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.